ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெறும் 50 ருபீஸ்க்குள்ளே கிடைக்கக்கூடிய மேக்கப் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி நான் போட்டிருக்க இந்த ஃபெஸ்டிவல் மேக்கப் லுக் தான் உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு காமிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க இந்த மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் நான் டோனர் போட்டுக்கிறேன். டோனருக்கு நான் டாபர் பிராண்டோடைய ரோஸ் வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ அடுத்ததான் நான் எடுத்துருக்கிறது இந்த நிவ்யா க்ரீம் தான். இதோடைய ப்ரைஸ் வந்து 49 ருபீஸ். இந்த க்ரீம் வந்துட்டு நார்மல் ஸ்கின் இருக்கவங்க, அதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு இந்த க்ரீம் வந்து செட் ஆகாது. ஏன்னா ஃபேஸில் போட்டதுக்கப்புறமா லைட்டாக ஒரு ஆயில்னஸ் வந்துட்டு இருக்கும். ஆனால் இதுக்கு மேலே நம்ம ஒரு பிபி க்ரீமோ இல்லை ஃபவுண்டேஷனோ வந்துட்டு போடும்போது அது நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ஒரு டே க்ரீம் தான், ஆனால் நீங்கள் இதை மாய்ஸ்சரைஸாகவும் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் மேக்கப் பேஸ்க்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துலையுமே நான் ஈவனாக இந்த க்ரீம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரீம் போட்டதுக்கப்புறமா அடுத்ததான் நான் என்ன எடுத்திருக்கேன்னா இந்த ப்ளூ ஹெவனுடைய ஃபவுண்டேஷன் தான். என்னோடய ஷேட் வந்து ஹனி 301. ஃபஸ்ட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பியூட்டி பிளெண்டர் வந்து எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது. பார்க்குறதுக்கு இப்போ நம்ம ஒரு ஃபேஸ் லோஷன் அப்ளை பண்ணோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகுது. இப்போ என்னோடய ஃபேஸில் ஒவ்வொரு பார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு டாட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஃபேஸில் ஒரு பார்ட் ஃபுல்லாக நான் வந்துட்டு அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இன்னொரு சைடு நான் வந்துட்டு அதே மாதிரி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஃபவுண்டேஷன் கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணும்போது இந்த ஐப்ரோஸ் இருக்கு இல்லையா, அது கிட்ட வரைக்கும் நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. பவுடர் போட்டதுக்கப்புறமா இதை நான் செட் பண்ணுறதுக்கு இந்த கோகுல் சாண்டல் டால்க் தான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா 50 ருபீஸ்க்குள்ளே வந்து காம்பேக்ட் பவுடர் கிடைக்காது. அப்படி இல்லைனா ஸ்பின்ஸோட பிபி டால்க் வந்து 20 ருபீஸ்க்கு சின்ன பேக் கிடைக்கிது. நீங்கள் அது கூட வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலான பவுடர் வந்து ஒரு 1 ஹவருக்கு ஸ்டே ஆகும்னா, நீங்கள் காம்பேக்ட் இல்லைனா பிபி பவுடர் யூஸ் பண்ணும்போது அது ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஸ்டே ஆகும். பவுடர் அப்ளை பண்ணும்போது எப்போவுமே அந்த கண்ணுக்கு சுற்றி வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வேர்த்தா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபவுண்டேஷனோ அல்லது பவுடரோ வந்துட்டு போகிறது அந்த இடம் தான். அதனால் அங்கே வந்துட்டு கொஞ்சம் திக்காகவே பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா நெக்லேயும் நான் வந்துட்டு ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன். பவுடர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் இந்த ஏடிஎஸோட ஐப்ரோ பென்சில் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இதோடைய ப்ரைஸ் 20 ருபீஸ் தான். முன்னாடிலாம் வந்துட்டு 10 ருபீஸ்க்கு கிடச்சிது. பட் இப்போ வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஏறிடுச்சு. ஐப்ரோஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நான் இந்த ஹிமாலயாவோட காஜல் தான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இதோடைய ப்ரைஸும் வந்துட்டு 50 ருபீஸ் தான். இது நல்ல ஒரு பிக்மெண்டடான காஜல். ஆனால் இது ரொம்ப நேரத்துக்குலாம் வந்துட்டு ஸ்டே ஆகாது. ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும், அவ்வளோதான். காஜல் போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நான் இந்த ஐஷேடோ பேலட் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஏன்னா ஐஷேடோ பேலட் வந்து 50 ருபீஸ்க்குள்ளே கிடைக்காது. நான் எடுத்திருக்க இந்த ஐஷேடோ பேலட் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ரோஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து எடுத்துக்கிறேன். மொத்தம் 12 கலர்ஸ் இதில் வந்துட்டு இருக்குது. இதிலேருந்து ஒரு லைட் பிங்க் கலரில் எடுத்துகிட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஐஷேடோ போடும்போது ரொம்ப ஐப்ரோஸை ஒட்டி இல்லாமல் அதுக்குள்ளே இருக்க இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ரொம்ப டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக தெரிகிற மாதிரி தான் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஐஷேடோ போட்டதுக்கப்புறமா நான் இதுக்கு மேலே ஐலைனர் போட போகிறேன். நான் எடுத்திருக்க இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சைனா ப்ராடக்ட் தான். இதோட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ் தான். இது உங்களுக்கு ஆன்லைன்லேயுமே வந்துட்டு கிடைக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து அவைலபிள் இருக்கும். நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது ஒரு ஜெல் ஐலைனர் தான். பட் போட்டதுக்கப்புறம் அதிகம் வந்து ஸ்மஜ் ஆகலை. ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கு. இப்போ இதை யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் ஐலைனர் இன்றைக்கி டார்க்காக தான் வந்து போட்டுக்கிறேன். அடுத்ததாக இந்த ஐடெக்ஸ் டேசர் பிராண்ட்லேருந்து மஸ்காரா எடுத்துக்கிறேன். இதோடைய ப்ரைஸுமே வந்துட்டு 50 ருபீஸ் தான்.
இப்போது நம்ம ஃபேஸ் மேக்கப், ஐ மேக்கப் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த ஹிமாலயாவோட லிப் பாம் வந்துட்டு எடுத்துக்கிறேன். லிப் பாம் போட்டதுக்கப்புறமா அடுத்ததாக நான் வந்து லிப்ஸ்டிக் போட போகிறேன். இது ஒரு நார்மலான லிப்ஸ்டிக் தான். ஏன்னா 50 ருபீஸ்க்குள்ளே வந்து பிராண்டடான லிப்ஸ்டிக்லாம் வந்து கிடைக்காது. இது நான் ஃபேன்சி ஸ்டோரில் வந்து வாங்கியிருந்தேன். நல்லா ஒரு ரெட் கலரில் 40 ருபீஸ் தான் இதோட ப்ரைஸ் வந்து. ரொம்ப டார்க்காக வந்துட்டு போட்டுட்டேன். அதனால் கையாலே இந்த மாதிரி லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ லிப்ஸ்டிக் போட்டதுக்கப்புறமா அடுத்ததாக ஐலைனர் வச்சு சின்னதாக ஒரு பொட்டு வச்சுக்கிறேன். அடுத்ததாக கழுத்தில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு செயின் வந்து போட்டுக்கிறேன். இது இந்த மேக்கப் லுக்கு ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கும். எப்போவுமே மேக்கப்புக்கு நம்ம போடுற ஜுவல்ஸ் வந்து குட்டியாக இருந்தாலும் அது ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி போட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மேக்கப் லுக்கு நெத்தியில் சந்தனம் இல்லைனா விபூதி வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு நல்லாயிருக்கும். நான் இந்த பவுடர் வச்சு சின்னதாக இந்த மாதிரி விபூதி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மேக்கப் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ சம்பந்தமான உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.